வீட்டில் நம்ம பூத்தொட்டி வச்சுருப்போம். இன்றைக்கி வந்து மாடி தோட்டம் இல்லை வீட்டில் வந்து காய்கறி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பூத்தொட்டியில் வந்து செடி வளர்த்துட்டு வர்றாங்க. இன்றைக்கி வந்து அந்த பூத்தொட்டிக்கு மண் கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு தேங்காய் நார் தேவைப்படும். தேங்காய் நார் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த மாதிரி இருக்கிற தேங்காய் மட்டையை வந்து நல்லா உதிர்த்து தூள் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் நார் எடுத்து வச்சுக்கலாம். இதவே நீங்கள் அதை கலக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சாக்கில் போடுற கலவைக்கு இந்த அளவு தேங்காய் நார் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. அடுத்தது காஞ்ச இலை. காஞ்ச இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சட்டி தேவைப்படும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துலேருந்து உளுந்த காஞ்ச இலையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி 2 சட்டியில் வச்சுக்கணும். அடுத்தது மண். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போது செம்மண் எடுத்துருக்கோம். செம்மண் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன மண் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மண்ணை வச்சு தொட்டி செடிக்கான மண் கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணல் தேவைப்படும். மணல் கம்மியாக இருந்தால் போதும். செம்மண்ணாக இருந்தால் உங்களுக்கு மணல் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் களிமண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக மணல் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா களிமண் வந்து தண்ணி அதிகமாக பிடிச்சி வச்சுக்கும். அதுக்காக நம்ம மணல் கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த ஊற்றுற தண்ணி வடிகிறதுக்கு உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். அடுத்தது சாணி குப்பை ஒரு சட்டி எடுத்துக்கங்க. தேவையான பொருள்லாம் இப்போ என்னென்னு பார்த்தாச்சு. வாங்க இதை நம்ம கலக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சிமெண்ட் சாக்கில் போட்டு வச்சிங்க அப்படின்னா வெயிலுக்கு சீக்கிரமாக ஒரு சாக்கு விட்டு போயிடும். அப்போ நீங்கள் போட்டு வச்சுருக்கிற கலவையெல்லாம் ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு எல்லாம் கிழிஞ்சு அதெல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 2 சிமெண்ட் சாக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களால் கலக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி கீழே கொட்டி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கலக்கிக்கலாம். வெயிட் பண்ணு. லாஸ்ட்டாக இந்த மாதிரி சாணி குப்பை இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கோங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் மூடாக்கு போடுறதுக்கு. மூடாக்கு எதுக்கு போடணுன்னு கேட்டிங்கன்னா மண்புழுக்கு வந்து ஹீட்டு ப்ளஸ் சன்லைட் ரெண்டுமே ஆகாது. அதனால் வந்து இதெல்லாம் வச்சு நம்ம மூடாக்கு போடுறப்போ மண்புழு இதில் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உற்பத்தி ஆகலைனாலும் நீங்கள் ஒரு 4 மண்புழு கொண்டாந்து இந்த நீங்கள் பாட்டிங் பெட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த மண்புழு மல்டிப்ளை ஆகிரும். அதனால் நம்ம இந்த மூடாக்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு தாவரம் வந்து மண்ணில் இருந்து தான் எல்லா சத்தும் எடுத்துக்குது அப்படின்னு எல்லோரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. தாவரம் எங்கேருந்து எடுத்துக்குதுன்னு கேட்டிங்கன்னா மண்ணிலேருந்து எடுத்துக்குது, இல்லைன்னு சொல்ல. ஒரு 5-7% மட்டும்தான் அது மண்ணிலேருந்து எடுத்துக்குது. மீதி எல்லாத்தையும் காற்றுல இருந்தும் தண்ணியிலேருந்தும் எடுத்துக்குது. சூரிய வெளிச்சம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு உணவு. சூரிய வெளிச்சம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலேருந்து காற்றுல இருந்தெல்லாம் வந்து தாவரத்தால் நேரடியாக எடுத்துக்க முடியாது. நைட்ரஜனாக இருக்கட்டும், இல்லை பொட்டாசியமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெக்னீஷியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது டைரெக்டாக மண்ணில் இருந்தோ இல்லை காற்றுல இருந்தோ தண்ணியில் இருந்தோ அதால் எடுத்துக்க முடியாது. அதை யார் எடுத்து கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்களை வளர்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சாணி குப்பை, இலத்தலை, சருவு இந்த மாதிரி கரிம பொருளை நம்ம இதில் போடுறோம். இந்த மாதிரி இலத்தலை, சாணி குப்பை இதெல்லாம் உள்ளே போடும்போது அந்த நுண்ணுயிர்கள் அதை உணவாக உட்கொண்டுக்கிட்டு அதில் உயிர் வாழும். அப்படியே அது என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி தாவரங்களுக்கு தேவையான உணவையும் எடுத்து கொடுக்குது. அதனால தான் நம்ம தாவரமும் செழிப்பாக வளருது. அப்புறம் இந்த அமிர்த கரைசல் இந்த மாதிரிலாம் ஏன் பயன்படுத்துகிறோம், அந்த மண்புழு உரம், அதில் நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த
மாதிரி இலை காஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நுணுக்கிறப்ப நல்லா பவுடர் மாதிரி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி சாக்கில் போடுற இடம் கம்மியாக இருக்கிறதால நமக்கு இந்த மாதிரி பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நீங்கள் மண்ணில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த இலையை அப்படியே டைரெக்டாகவே போட்டலாம். இந்த இலை இதெல்லாம் இந்த காஞ்சி போன கரிம பொருளாக தான் வந்து இந்த மண்புழுவுக்கு உணவாக அமையுது. அதுக்காக தான் இது போடுறோம். இன்னொன்று இதை வந்து சூரிய ஒளி நேரடியாக வந்து நம்ம மண்ணில் படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மூடாக்கை பயன்படுத்துகிறோம். அதுவே நாளாக நாளாக மக்கி மண்ணுக்கு உரமாயிடும். அப்படியே இதை போட்டு இதையும் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இலத்தலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கிச்சனில் இருக்குது பார்த்தீங்களா வேஸ்ட்டு, அதை கொண்டாந்து நீங்கள் இது மேலே போட்டு மூடாக்கு போடலாம். அதுவும் அருமையாக வரும். இது மக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது நீங்கள் மண்ணில் போட்டதுக்கப்புறம் எடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு இருக்கும். அதுதான் இது மக்கறதுக்கான ஒரு முக்கியமான அடையாளம். ஒரு பங்குக்கு 10 பங்கு, அதாவது ஒரு பங்கு சாணம் அதில் 10 பங்கு தண்ணி போட்டு நீங்கள் கரைச்சிக்கிறீங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நுண்ணுயிர்களை வளர்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பங்கு சாணத்துக்கு 10 பங்கு தண்ணி கரைச்சிக்கிறோம், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில மண்ணில் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்காது. அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் மாட்டு சாணத்தில் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி கரைச்சி நம்ம அந்த பாட்டிங் மிக்ஸ் தயாரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மண் கலவை, அதில் நம்ம ஊற்றுறோம். மொதல் இந்த தண்ணி நம்ம ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி தண்ணி விட்டுக்கிட்டு வந்தால் போதும். நான் எங்கள் வீட்டில் கால்நடை இல்லை, மாடு இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சாப்பாட்டு கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வடித்து வச்ச கஞ்சியை புளிக்க வச்சுருங்க. இல்லைன்னா மோர், புளிச்ச மோர், அதையும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாமே நுண்ணுயிர்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலை தான் எல்லாமே, வேறு ஒன்றும் கிடையாது.